அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று ஈரோடு மாநகரில் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக நாம் எல்லாம் வள்ளலாருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். இன்று முதலாவதாக நம்முடைய ஈரோடு மாநகரிலே சித்தர் மாநாடு சன்மார்க்க சங்க விழிப்புணர்வு கூட்டம் அத்தனையும் செயல்படுவதற்காக அவருடைய சகோதரர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதில் அருள் நாகலிங்கம் தீவிர முயற்சி எடுத்து இதை எப்படியும் ஈரோட்டிலே மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு நல் உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து கை கொடுப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய நாடு பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித இனத்தை அழித்து கொண்டிருந்தது. எந்த ஒரு கொள்கையும் மனிதனை வாழ வைப்பதற்காக இந்த உலகத்தில் இல்லை. மனிதனுக்கு எப்பொழுது அறிவு தோன்றியதோ அக்காலத்திலிருந்து மனிதன் ஐயா சொல்லியது போல காட்டு விலங்குகளை அடித்து தின்றுகின்ற காலத்திலே தமிழன்தான் விவசாயத்தை முதலாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். இது யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அக்காலத்திலே உயிர்களை கொண்டு தின்னக்கூடிய மனித இனம் உயிர்களை கொல்வது பாவம். பூமியிலே விவசாயிகள் விவசாயம் செய்து அதனுடைய வருவாயை பெருக்கி அதில் வரக்கூடிய உணவு தானியங்களை உண்டாதான் மனிதனுடைய அறிவு நிலைத்து இருக்கும் என்பதை உணர்ந்தவன் தமிழன். அதற்கு பின்னாடி எவ்வளோ மாற்றங்கள் வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டே வந்தன. அதற்கு பின்னாடி பார்த்தீர்களானால் நம்முடைய தமிழ் மொழிக்கு எதிரான மொழி ஒன்று தோன்றியது. அது வடக்கே இருந்து வந்தது. அதுதான் சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி. ஆண்டவனுடைய உண்மைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்கு அது ஒரு மறைமுகமான ஒரு தடைக்கற்களாக இருந்தது. நாமெல்லாம் அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளவில்லை.
தமிழ் எந்த அளவிற்கு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த தமிழினுடைய நாகரிகம், கொள்கை, பண்பாடு இதையெல்லாம் அழிக்கக்கூடிய முயற்சியில் இருந்தது நம்முடைய வடமொழியான சமஸ்கிருதம். இந்த மொழிகளினுடைய வாயிலாகத்தான் ஆன்மீகம் என்பதையும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு உருவானது. தமிழன் பண்டைய காலத்திலே ஒளியைத்தான் கடவுளாக வழிபட்டு வந்தான். அக்காலத்திலே வடமொழியிலே இருக்கக்கூடியவர்கள் தத்துவங்களை எல்லாம் இந்த உலக மக்களுக்கு போதிப்பதற்காக கதைகளையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் அவரவர்களுக்கு தெரிந்த ஞானிகளெல்லாம் தோற்றுவித்தார்கள். அதுதான் வேதங்களாக, ஆகமங்களாக, புராணங்களாக, இதிகாசங்களாக தோன்றியது. வடமொழியில் எந்த அளவிற்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய போட்டியினால் ஏற்பட்ட கதைகளும் காவியங்களும் புராணங்களும் இதிகாசம் தோன்றியதோ அதே அளவிற்கு தமிழ்நாட்டிலே தோன்றியது. இன்னும் விட்டு கொடுக்கவில்லை தமிழன். அக்காலகட்டத்தில் தான் ரொம்ப வீரமிக்க இறை ஆற்றலை பெற்ற சித்தர்கள் தோன்றினார்கள். அவர்கள் மேலோட்டமாக அறிவினுடைய வழியாக கவிதைகளையும் கட்டுரைகளையும் வேதங்களையும் புராணங்களில் மொழி வாயிலாக உலக மக்களை மாற்றுவதற்கான முயற்சி எடுத்தார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பல்லாயிரம் சித்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுடைய அருளை பெற்று உலக மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த தொடர்பு கொண்டு இந்த மக்களை காப்பாற்றினார்கள். இந்த இரண்டிலே தான் நம்ம நாட்டிலே குழப்பங்கள் ஏற்பட்டது. அதற்கு சித்தர்களுடைய வழியிலே ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள். கரும சித்தர்கள் வந்தார்கள், யோக சித்தர்கள் வந்தார்கள், இறுதியாக ஞான சித்தர்கள் வந்தார்கள். இதற்கு போட்டியாக இந்தியாவினுடைய மொழி பிரச்சனை, நாகரிகம், பண்பாடு, வழிபாடு, போக்குவரத்திற்கு எதிராகத்தான் கிறிஸ்தவ மதங்கள் தோன்றின, புத்த மதங்கள் தோன்றின, இஸ்லாம் மதங்கள் தோன்றின, இந்து மதங்கள் தோன்றின. இது 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டை அழித்து கொண்டுதான் இருந்ததே தவிர மனிதனை வாழ வைப்பதாக இல்லை. இறுதியாக பார்க்கின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களுக்கு போட்டியாக இவர்களை அடக்க வேண்டும், மனித சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு ஏற்பட்டுதான் நமது தமிழ்நாட்டிலே திருவள்ளுவர் தோன்றினார். திருவள்ளுவர் சாதாரணமான சித்தர் அல்ல, மாபெரும் சக்தி வாய்ந்த ஆற்றல் படைத்தவர். அவர் எந்த மதத்தையும் சாராமல், எந்த கொள்கையும் சாராமல் ஒரு பொது நெறியை இந்த உலகத்திற்கு தந்தவர் திருவள்ளுவர். எல்லா சித்தர்களையும் தாண்டி உலக மக்களை தன்வசமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய கொள்கைகளும் வாழ்க்கை முறைகளும் ஒழுக்க நெறிகளையும் ஆட்சி முறைகளையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஆற்றல் மிகுந்த 1.25 வரியிலே 1330 குறட்பாக்களையும் 133 அதிகாரங்களையும் இந்த மக்களுக்கு தந்தார். அதிலேயாவது இந்த மக்கள் புரிந்து கொண்டார்களா? பேசினார்கள். திருவள்ளுவரை உயர்த்தி உயர்த்தி பேசினார்கள், மேடையிலே பேசினார்கள். என்னுடைய குரல் என்று சொன்னார்கள், திருக்குறள் என்னுடைய சொந்தக்காரன் என்றெல்லாம் சொன்னார்கள். அது அரசியல் மேடங்களிலும் ஆன்மீக மேடைகளிலும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் மக்கள் அதனால் ஏதாவது ஒரு தெளிவடைந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் திருக்குறளை போல ஒரு நூல் உலகத்திலே கிடையாது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றே கடவுள் ஒருவனே தேவென்றது திருமந்திரம் மிக அழகாக அடித்து நொறுக்கியது. அது நம்மளுடைய புராணங்களிலே அது வருகிறது. ஆனால் நம்மளுடைய பக்தி காண்டிகள் அதை பெருமையாக எடுத்துக்கொள்ளாமல் பக்தியிலே அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். திருமூலர் போல ஒரு இயற்கையினுடைய அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை உலகத்தில் யாருமே சொல்லவில்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் திருமந்திரத்திலே சாஸ்திரங்கள் நிறைந்தது என்று சொன்னார். சாஸ்திரம் என்றால் என்ன? நம்ம சொல்லக்கூடிய சாஸ்திரம் அல்ல, இயற்கையினுடைய கிரகங்களுடைய செயல்பாடுகள், மனிதனுக்கும் கிரகங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, இறைவனுக்கும் கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இது எப்படி மனிதனுடைய ஆன்மாவிலே பதிவாகிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொன்னவர் திருமூலர்.
அதே நேரத்தில் பக்தியினுடைய மூலம், பக்தி எந்த அளவுக்கு வீரியம் கொண்டு இருக்கிறது உலக மக்களிடையே. மூட நம்பிக்கை பக்திகளாக இருந்த காலத்திலே பக்தியிலே ஒரு தெளிவை கொண்டு வந்தவர் நமது மாணிக்கவாசகர். அவருடைய பக்தி போல் உலகத்தில் எந்த பக்திக்கு ஈடு இணை இல்லை. அந்த பக்தி நிலையிலே உயர்ந்து நிற்பது எதுவென்று பார்க்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் மாணிக்கவாசகரை அறிமுகப்படுத்துகிறார். அதனால்தான் வள்ளல் பெருமான் பக்தியிலே சிறந்தது திருவாசகம் என்றும், சாஸ்திரங்களிலே சிறந்தது திருமூல திருமந்திரம் என்றும் சொல்லி அதுக்கு பெருமை சேர்த்துகிறார். ஆனால் அதே நேரத்தில் உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது அறிவு நூல் எது என்று பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவருடைய திருக்குறளை எடுக்கிறார், பிரிக்கிறார், ஒன்றொன்றை பிரிக்கிறார் வள்ளலார். அப்போ திருக்குறள் என்பது வடலூரிலே பார்த்தீர்களால் திருமந்திர வகுப்பு நடத்தவில்லை, திருவாசகத்தினுடைய வகுப்பை நடத்தவில்லை. வள்ளல் பெருமான் திருக்குறள் வகுப்பு நடத்தினார். உலகத்திலே முதலாக திருக்குறள் எல்லோருக்கும் தேவையானது என்பதை உணர்ந்து அது ஒரு பொது நூல் என்பதை அறிந்து வடலூரிலே திருக்குறள் வகுப்பு நடத்துகிறார் வள்ளலார். இதையெல்லாம் நடத்திவிட்டு இந்த மக்களை எப்படி இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக மாற்றுவது, அது எந்த வழியிலே கொண்டு சென்றால் இவர்களை நல்வழிக்கு கொண்டு வர முடியும். நண்பர் சொல்லிய மாதிரி இந்த உலகம் முழுவதும் பார்த்தீர்களானால் ஜாதி சமய மதங்களினால் அழிந்த மக்களுக்கு அளவே கிடையாது. போராட்டங்களிலே அதிகமாக இருந்தது எது? ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், சமய சண்டைகள் தான் அதிகமாக நாட்டிலே பரவியது. இதனால் அழிந்த மக்கள் அளவே கிடையாது. இப்படிப்பட்ட காலத்திலே தான் இந்த படைத்த இறைவனுக்குத்தானே தெரியும் இந்த கஷ்டம். சித்தர்களை அனுப்பினார், பக்தி காண்டிகளை அனுப்பினார், புதுமையான ஒரு கொள்கையை இந்த மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அதையும் இறைவன் தான் அனுப்புகிறார். இப்படி அத்தனை பேரையும் அனுப்பியும் கூட இந்த சமுதாயத்தை திருத்த முடியவில்லையே. இதற்கு ஏதாவது ஒரு நெல்வழி காட்டி இந்த மக்களை இறைவன்பால் செலுத்த வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஆற்றல் படைத்த இறைவன் வள்ளலாரை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அதனால்தான் அதுக்கு பக்குவமுள்ள ஆன்மா என்று பெயர் வைக்கிறார். எல்லாமே பக்குவமுள்ள ஆன்மா தான். இருந்தாலும் நேரடியாக இந்த உலகத்தை திருத்துவதற்காக வள்ளலாரை அனுப்பி வைக்கிறார். அவர் வந்துதான் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும். இந்த சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கிறது, அழிந்து கிடக்கிறது, அறியாமல் இருக்கிறது. இந்த நாட்டை ஆள்வதற்கு கூட தகுதி இல்லாத மக்கள் ஆட்சியிலே உட்கார்ந்து மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முதல் மனிதனை திருத்த வேண்டும், பிறகு ஆட்சியை மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஆட்சி மாற்றம் இல்லாமல் மனிதர்களை திருத்த முடியாது. அப்போ வள்ளல் பெருமான் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்துதான் மனிதர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒழுக்க நெறிகளை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். அப்போ அந்த ஒழுக்க நெறிகளிலே முதன்மையானது எது என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறார். அப்போ ஜீவகாருண்யம் எதுவென்று பார்க்கின்ற பொழுது சோறு போடுவது மட்டும் ஜீவகாருண்யம் அல்ல, அது அடித்தளம், அது ஒரு கடகால். அதற்கு மேலே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார். உயிர்களுடைய பசிப்பினியை போக்க வேண்டும், ஒழுக்க நெறிகளை மனிதர்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தினால் தான் இறைவனுடைய தொடர்பு கிடைக்க வேண்டும். இறைவனுடைய தொடர்பை கிடைக்கின்ற பொழுதுதான் அருள் என்பது நம்ம ஆன்மாவிலிருந்து சுரக்கும். அதுவரையிலே ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் என்பது வெளியே வராது. அப்போ வெளியே வராமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே மூடர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவு இருக்கிறது, அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் தெரியவில்லை. பெட்டியிலே உலவாத பெரும்பொருள் இருக்கிறது, அந்த பொருளை எடுப்பதற்குண்டான வழி தெரியவில்லை. நம்ம வீட்டிலே புதையல் இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கிறோம். அதுபோல் நம்மளுடைய உடம்பிலே ஆன்மாவிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட, இறைவனால் பதிவாக்கப்பட்ட அருள் நிறைந்து இருக்கிறது. அந்த அருளை மறைத்து கொண்டிருக்கிறது. எது மறைத்து கொண்டிருக்கிறது? அறியாமை என்னும் திரைகள், அஞ்ஞானம் என்னும் திரைகள், மாயினால் சிக்குண்டதால் மாயை என்னும் திரைகள். இதையெல்லாம் அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளுடைய அந்த அருள் என்ற பொக்கிஷத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. அதை நீக்குவதற்கு என்ன வழி?
அதை தொடர்ந்து பார்ப்பதற்கு என்ன வழி? எல்லாமே மூடர்களாக பக்தியில் இருந்திருக்கிறோம், யோகத்திலே இருந்திருக்கிறோம், தவத்திலே இருந்திருக்கிறோம், எல்லா வகையிலுமே முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த கதவானப்பட்டது திறக்கவே இல்லை. அதை திறப்பதற்கு ஒரு வழி வேண்டுமே என்றுதான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றார். அந்த கதவை திறப்பதற்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவிதான் ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது அந்த சாவி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். ஜீவகாருண்யம் இல்லாமல் சாவி திறக்குமா? அந்த கதவு திறக்குமா என்றால் திறக்காது. அதற்கு பின்னாடி தான் ஜீவகாருண்யத்தினால் நீ சாவி வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே இறைவனுடைய தொடர்பு கொண்டால் தான் அருளை பெற முடியும் என்று இரண்டாவதாக விசாரம் என்று வைக்கிறார். முதலிலே சத்து விசாரம், இரண்டாவது முதலிலே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது என்ன? உயிர் இரக்கம். அதுதான் அன்பு தயவு. அந்த அன்பு தயவு இரண்டும் இருக்கின்ற பொழுதுதான் ஜீவகாருண்யம் என்ற உணர்வு ஏற்படும். அந்த ஜீவகாருண்யம் என்ற உணர்வு ஏற்படுகின்ற பொழுது மற்ற உயிர்களை தன்னுயிர் போல் பார்க்கக்கூடிய ஒரு அறிவு விளக்கம் ஏற்படும். அந்த அறிவு விளக்கம் ஏற்படுகின்ற பொழுதுதான் நீ இறைவன் யார் என்பதை தேடுவாய். அதுவரை இறைவனை தேட முடியாது. அப்போ இறைவன் யார் என்பதை தேடுவதற்கு எது பேசிக்? ஜீவகாருண்யம் பேசிக். அன்பு, கருணை, தயவு, இதை நீங்கள் அதிகமாக பின்பற்றுகின்ற பொழுது உங்களுடைய சூன்யமாக இருந்த அறிவானது அங்கே தெளிவு ஏற்படுகிறது. அந்த அறிவு தெளிவுதான் இறைவனை தேடும். இறைவனை தேடுகின்ற பொழுதுதான் இறைவன் யார் என்பதை உணர முடியும். அதுவரையிலே இறைவனை நீங்கள் உணரவே முடியாது. அது மறைபொருளாக இருக்கிறது. அதனால்தான் அதற்கு வள்ளல் பெருமான் விசாரம் என்று பெயர் வைத்தார். விசாரம் என்றால் இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது. இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் உங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் இறைவனோடு தொடர்பு கொள்ளவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருள் பேருள்ளிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படுகிறது. அந்த வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பம், துயரம், அச்சம், பயம் என்று சொல்லக்கூடிய அத்தனை துன்பங்களும் அது நம்மிடம் இல்லாமல் விலகிவிடும். காரணம் என்ன? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள். இதைத்தான் சித்தர்கள் எல்லாம் நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக வந்தவர் தான் வள்ளலார் ஞான சித்தர். சித்தருடைய வழியிலே வந்திருந்தாலும் வள்ளலார் அந்த உயர்ந்த நிலையிலே நின்று ஞான சித்தனுக்கு நல்ல பிள்ளை நானே என்கிறார். அப்போ ஞான சித்தன் என்பது யார்? இறைவனே ஞான சித்தன் என்று வள்ளலார் சொல்லுகிறார். இறைவருக்கு சித்தன் என்று பெயர் வைத்தார் வள்ளலார். அதனால்தான் ஞான சித்த தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. அப்போ ஞானம் என்பது நமக்கு வருகின்ற பொழுது ஞானம் என்றால் என்ன? பூரண அறிவு. ஞானம் என்பது பூரண அறிவு என்று பெயர். பூரண அறிவு கிடைக்கின்ற பொழுது பூரண அருள் என்பது நமக்கு தானாக கிடைக்கும். ஏன்னா அறிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது. அதனால தான் அறிவை பிரிக்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் இந்திரிய அறிவு, இந்திரியங்களால் உணர்வது இந்திரிய அறிவு, கரணங்களால் உணர்வது கரண அறிவு, ஜீவனால் உணர்வது ஜீவ அறிவு, ஆன்மாவினால் அறிவது ஆன்ம அறிவு. அதற்கு மேலே என்ன இருக்கு? அருள் அறிவு. அதற்கு மேலே என்ன இருக்கு? கடவுள் அறிவு. அப்போ கடவுள் அறிவு அறிகின்ற பொழுதுதான் கடவுள் யார் என்பது நமக்கு தெரியும். அதுவரையில் கடவுள் யார் என்பது தெரியாது, நாம் மூடமாகத்தான் இருப்போம். அதனால தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக கடவுள் யார் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் வள்ளலார். நம்ம வேதங்களோ ஆகமங்களோ புராணங்களோ கடவுள் யார் என்பதை சொல்லவில்லை. தத்துவங்களாக கடவுளை காட்டியிருக்கிறார்கள். தத்துவங்களைத்தான் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தத்துவங்களுக்கு நமக்கும் என்ன தொடர்பு என்பது நமக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்பொழுது 150 ஆண்டுகளாக நம்முடைய சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் கூட அறியாமையில் தான் இருக்கிறார்கள். அந்த உண்மையை உணர முடியாமல் அந்த பழைய குப்பைகளை, பழைய செய்திகளை, பழைய அந்த நிலைகளை உணர்ந்து உணர்ந்து அதிலே மூழ்கி இருப்பதால் புதுமைக்கு வர முடியவில்லை. உண்மையை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் வீறு கொண்டு எழுதுகிறார்கள் மக்கள்.
இந்த 10 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் வள்ளலாருடைய கொள்கை மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்தும், ஜப்பானிலிருந்தும், மலேசியா, சிங்கப்பூர், அரேபிய நாடுகளில் கூட நம்முடைய தமிழர்கள் சன்மார்க்க இளைஞர்கள் சென்று அங்கே சன்மார்க்கத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பார்த்தீர்களானால் எனக்கு தொடர்பு வந்து கொண்டே இருக்கிறது தொலைபேசியிலே. நேற்று அமெரிக்காவிலிருந்து ஒருவர் பேசுகிறார், அரை மணி நேரம். ஐயா, கடவுள் யார் என்பது தெரியாமல் இருந்தது, வள்ளலார் வந்துதான் கடவுள் யார் என்பதை காண்பித்தார் என்று சொல்லுகிறார். இன்னும் சந்தேகங்கள் இருப்பதை கேட்டு தெரிந்து கொள்கிறார். உங்களை பார்க்க வர வேண்டும், தைப்பூசத்திற்கு அநேகமாக வருவேன், உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மலேசியாவிலிருந்து பார்த்தீர்களானால் தினமும் போன் மேலே போன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தை மாற்றுவதற்குண்டான சக்தி, ஆற்றல் சன்மார்க்கிகளை விட்டால் வேற யாருக்குமே கிடையாது. அந்த அளவிற்கு நாம் உண்மையை உணர்ந்து தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாமெல்லாம் ஒரு முக்கியமான மெய்ப்பொருளுடைய தொடர்பை கொண்டிருக்கிறோம். குறைந்த அளவுக்கு இருந்தாலும் கூட நாம் உலகத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். காரணம், நம்மளுடைய உண்மை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். உண்மை உணரவில்லை என்றால் நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு நாட்டில் இருந்து வள்ளலாருடைய கொள்கையை அவன் கையில் எடுத்துக்கொண்டு நம்மை எல்லாம் துரத்தி விடுவான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு அணுக்களிலும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அறிவாற்றலிலும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா ஆன்மாக்களிலிருந்தும் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நமது நண்பர் சொன்னார், இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய அறிவியலை இயற்கையினுடைய ஆற்றல்களை புகுத்து அதை எப்படி இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் இப்பொழுது ஒரு சாதாரணமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் வேகமாக வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றி நடக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளலார் சொல்வார், மற்றறியோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ, சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்க சங்கத்தவர் அல்லால் எற்றி நின்றி தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். பற்றியவர் அத்தனையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இறைவீரே. நாம் மரணம் வரைகின்ற பொழுது என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கப் போகிறது நமக்கு தெரியாது. வாழ்நாளெல்லாம் வீணாக கழித்து விட்டோம். இந்த வாழ்நாளெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் வீணான நாள்களாகவே போய்கொண்டிருக்கிறது. நம் வாழ்வதற்கும், நம் ஆன்மாவை பாதுகாப்பதற்கும், உடம்பையும் உயிரையும் பாதுகாப்பதற்கும் நாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு அணு அளவு கூட நாம் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளலார் சொல்லுவார், தூங்காமல் விழித்திருக்கும் சூது அறிவித்து என ஆண்ட துறையே. தூங்குவனோ துறை வருமோ தருணமிதில் தூக்கமும் தான் வருமோ, இங்கு நீ நான் தனித்திருக்க வேண்டும் ஆதலால் என்னுடைய தூக்கமெல்லாம் நின்னுடையதாக்கி எங்களற புறத்தே போய் தூங்குக நீ. இறைவனுடைய தொடர்பு இருந்தால் தூக்கம் வராது. தூக்கம் வந்தால் நாம் நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்கிறோம் என்பது பொருள். அதனால்தான் வள்ளல் பெருமான் இடைவிடாது இறைவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றார். அப்போ எப்பொழுது இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்வது? கடவுள் யார் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வடருவிலே சத்திய ஞான சபையை கட்டி அங்கே ஒளி வழிபாடு என்ற ஒரு முறையை வைத்திருக்கிறார். வருகிற தைப்பூசம் எல்லாரும் போக போறீங்க இல்லையா? அப்போ தைப்பூசம் என்பது என்ன? நாம் இதுவரையும் தெரிஞ்சிருக்கிறோமா? சமய மதங்களிலே தைப்பூசம் என்பது நம்முடைய தமிழ் மரபுப்படி ஒரு முழு சந்திரன், பூச நட்சத்திரம், புனர்பூசம் முடிந்து பூசம் நிறைவடைகிறதை பூசம் என்று சொல்லுவோம். அது கிரகங்கள் எல்லாம் அன்று
வேலை செய்யாது. பூசத்தினுடைய அடிப்படை உண்மை என்றால், பூசம் என்பது முழு பூசம் பூரண சந்திரன் வருகின்ற பொழுது கிரகங்களுக்கு என்று வேலை இல்லை, தத்துவங்களுக்கு வேலை இல்லை, சாஸ்திரங்களுக்கு வேலை இல்லை. அதெல்லாம் இறைவன் வரக்கூடிய காலம் என்பது அதற்கு பொருள். இறைவனுடைய நேரடி பார்வை. பூசத்தன்னைக்கு மட்டும், தைப்பூசத்துக்கு மட்டும் இறைவனுடைய நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் என்பது அதற்கு பொருள். அப்போ இறைவன் நேரடியாக தொடர்பு கொள்வதை தைப்பூசமாக நமக்கு வைத்திருக்கிறார்கள் நமக்கு முன்னோடிகள். அப்போ தைப்பூசம் என்பது என்ன, ஏன் அன்றைக்கு மட்டும் நம்ம வடலூர் செல்ல வேண்டும் என்று ஒரு சிறப்பு வைத்தார்களானால், அன்று கிரகங்கள் உங்களை எதுவும் அட்டாக் பண்ணாது. மற்ற நேரங்கள் கிரகங்களோட தொடர்பு வைத்திருப்பீங்க, நீங்கள் விட்டாலும் அது விடாது. அப்போ அந்த தைப்பூச நன்னாளில் நீங்கள் நேரடியாக இறைவனை தொடர்பு கொள்வதற்குண்டான காலம். அந்த நேரத்தில் இறைவன் நேரடியாக நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய ஆற்றலும் தொடர்பும் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரையை நீக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அது தைப்பூசத்தினுடைய அடிப்படை உண்மை. அது நம்மளுடைய பழனி கோயிலெலாம் அந்த காலத்தில் தைப்பூச திருவிழாக்கள் செய்வார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தைப்பூசம் மட்டும் நீங்கள் இருந்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு மற்ற நாள்களை வீண் விரயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஐயப்ப மலைக்கு போகிறதான்னா அந்த ஒரு மாதத்துக்கு 40 நாளைக்கு மட்டும் வேட்டி கட்டிக்குவாங்க, சாமி சாமி என்ற பெயர் வைப்பாங்க. அப்போ அதே மாதிரி பழனி கோயிலுக்கு போகிறதுக்கு, திருப்பதி கோயிலுக்கு போகிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சின்னங்கள், ஆடை சின்னங்களை மாற்றிக்கொள்வார்கள் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பழைய தவறுகளை செய்வார்கள். இது மாதிரி பழக்க வழக்கங்கள் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இறைவன் எந்த நேரமும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். தைப்பூசம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளிலே கிரகங்கள் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய தடையை நீக்கி இறைவனுடைய நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நன்னாள். ஆனால் அதே நேரத்தில் நாம் தினந்தோறும் இறைவனை இடைவிடாது தொடர்பு கொண்டால் மட்டுமே நமக்கு திரைகள் நீங்கும். இதைத்தான் பேரோபதேசம் சொல்வார். இறைவன் வருவார், திரைகளை நீக்குவார். அப்ப என்ன திரையை நீக்குவார்? கருமையில் பச்சை வண்ணமுடைய திரையை மட்டும் நீக்குவார், மற்ற திரைகளை நீக்க மாட்டார். அப்ப நீங்க வருஷம் பூரா முயற்சி எடுத்து இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் கருமையில் பச்சை வண்ணமுடைய திரையை உங்களுடைய முயற்சியினால் நீக்கிக் கொண்டால் அடுத்து இருக்கக்கூடிய மஞ்சள் பச்சையினுடைய அடுத்த வண்ணத்தை அவர் நீக்குவார். இறைவன் வந்தோடனே முதல் திரையை நீக்கிட்டா மறுபடியும் மற்ற திரையை நீக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். உங்களுடைய முயற்சியினாலே நீங்க முதல் திரையை நீக்கிக்கணும். தெளிவாக எழுதியிருப்பார். பேருபதாசம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ இறைவன் வருவார். வருகின்ற பொழுது என்ன பண்ணுவார்? நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் தான் வேலையாகும். நம்ம தைப்பூசத்துக்கு போயிடலாம், மாத பூசத்துக்கு போயிடலாம். அந்த நேரத்துக்கு மட்டும் ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டாக்கா நமக்கு எல்லா சக்தியும் கூடிடும். அன்னைக்கு மட்டும் ஒரு 10 பேருக்கு சோறு போட்டால் எல்லா சக்தியும் கூடிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேலையாகாது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆன்மாவை இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். ஏன்னா அது உங்களை இடைவிடாது தான் இயக்கிட்டு இருக்குது. அது இயக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் மறந்துட்டா எவ்வளோ பெரிய முட்டாள்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா? நம்ம இடைவிடாது அது இயக்கி கொண்டு இருக்குது. அது கொஞ்ச நேரம் நினைச்சுன்னா என்ன ஆகும்? மரணம்னு பேர் அதுக்கு. அப்போ தாயினுடைய கருவறையிலே உருவம் எடுத்து உருவம் வெளியே நாம் மரணம் அடைகின்ற வரையில் அது நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது. அது ஒரு நாள் கூட ஓய்வு எடுத்ததில்லை.
ஆனால் அதை தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு உலக வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களா இருந்தால் மரணம் வந்துவிட்ட பிறகு நீங்கள் எவ்வளவுதான் தவிச்சாலும் வேலையாகாது இல்லைங்களா? அதனால தான் வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மரணமில்லாமல் வாழக்கூடிய உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும். கடவுள் நாளைக்கு அருளை கொடுத்துருவார், ஆனால் உடம்பு தாங்குமா? தாங்காது. ஏன்னா அது பல கோடி பிரகாச ஆற்றல் உடையது. ஒரு நாள் அது நாளை கொடுத்துச்சுன்னா உடம்பு வெடிச்சு போயிடும். அதனால தான் உடம்பை பக்குவமாக பார்த்து கொள்ளுங்கள் வள்ளலார். அப்போ ஒவ்வொரு நாளாக இறைவனுடைய தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய உடம்பானது அந்த சுத்த உஷ்ணத்தை நாம் கிரகித்து கொண்டே இருப்போம். அப்போ கிரகிக்க என்னாகும்? அப்போ அருள் என்ற உஷ்ணம் வருகின்ற பொழுது இது தாங்கும், இல்லை என்றால் தாங்காது. அதுக்கு இந்த உடம்பை நம்ம தயார் நிலை பண்ணிக்கணும். அதனால தான் வள்ளல் பெருமான் அடிக்கடி என்ன சொல்றாரு? உடம்பை பொன்போல் பாதுகாக்க வேண்டும். அப்போ பொன்போல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உணவு முறைகளை மாற்றணும், வழிபாட்டு முறைகளை மாற்றணும். இது ரெண்டு தான் மெயின். ஒன்று உணவு முறைகளை மாற்றணும், இன்னொன்று வழிபாட்டு முறைகளை மாற்றணும். அப்போ உணவு முறைகளை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது என்ன நடக்குங்கன்னா, அப்போ அந்த சுத்த உஷ்ணமானது ஏற்படுகின்ற பொழுது அறிவு விளக்கம் ஏற்படும். அது வெளியே அறிவு விளக்கம் ஏற்படாது. நீங்கள் உணவை மாற்றாதிருக்கின்ற வரையில் அறிவு விளக்கம் ஏற்படாது. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதேன்னார். அப்போ என்ன பண்ணும்? ஆரமுது உண்டு என்னோட ஆடையடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடையடி பந்துன்னார். அப்போ நம்மளுடைய உணவு வகைகள் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. அப்போ உணவு முறைகள்னால தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருப்பதாக இயங்குவதாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதை விட ஒரு ஆற்றல் மிகுந்த அருள் உணவு என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம தயாராக இல்லை. அதனால் இந்த புழுக்கின்ற உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளும் புழுத்து போயிடும். புழுத்து போகுதுன்னா என்ன? மரணம் வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ புழுக்காத உணவுகளை நாம் மாற்ற வேண்டும். புழுக்காத உணவுகள் என்றதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அதனால தான் நம்ம தினமும் உண்ணக்கூடிய ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுன்னார். ஆகாரம் அறை மைத்துன வீசம் தூக்கம் அரைக்கால் பயம் ஜீரோ. இந்த அரை வயிறு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டு வாங்க, அதிகமாக தூக்கம் வராது. உங்களுக்கு யாருக்காவது தூக்கம் வரலன்னு வச்சுங்க, நீங்கள் ஃபுல்லாக தூங்கிடுங்க, தூக்கம் வரும். ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்கள், தூக்கம் வந்துடும். நான் ஒரு சில நேரத்தில் அப்படி செய்வேன். ரொம்ப டயர்டாக இருக்கும், தூக்கமே வராது. என்னடா தூக்கமே வரலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவேன். சரி இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு படுக்கலான்னு படுத்தனா அருமையான தூக்கம் வரும். 2 இட்லி சாப்பிட்றத ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுங்க, தூக்கம் வந்துடும். அப்போ உணவு என்பது நம்மை உறங்க வைப்பது, அது விழிப்பு நிலைக்கு கொண்டு வராது. அதனால தான் வள்ளல் பெருமான் உணவில் கை வச்சார். அருளை பெற வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்கள் நிச்சயமாக உணவை குறைக்க வேண்டும், அந்த உணவை மாற்ற வேண்டும். அதனால தான் அதுக்கு சாத்வீக உணவுன்னு பேர் வச்சாங்க. அது காரம், உப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு 6 சுவைகள் அது சமமாக இருக்கணும். அதுக்கு ஒன்று கூட குறை போட்டிங்கன்னா தான் நம்ம உடம்புக்கு ஆபத்து வர்றது, வியாதி வர்றது. வியாதி தானாக வராது. வியாதி என்பது தானாக நம்ம உடம்பிற்கு வரவே வராது. வியாதி வர்றதனுடைய அடிப்படை காரணமே உணவு தான். உணவு முறையாக இருந்தால் வியாதி என்பது வராது. இதே நேரத்தில் நீங்கள் இடைவிடாது இறைவனை தொடர்பு கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். தூங்கும் போதும் விழிக்கும் போதும் நம்மளுடைய யாருக்கிட்ட தொடர்பு வைக்கணும்? இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கணும். அப்போ இதுவெளி இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய மந்திரங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க.
இல்லைங்களா? பண்டைய காலத்திலிருந்து இன்று வரையில் இல்லைங்களா? ஓம் சரவண பவா, நமச்சிவாயா, சிவாய நமோ, இல்லைங்களா? எத்தனையோ மந்திரங்கள். ஆனால் இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு கரணங்களோடு நின்று போயிடும். கரணங்களுக்கு மேலே அது உள்ளே போகாது. இந்திரியம் கரணங்கள் ரெண்டுக்கு மட்டும்தான் அது பவர் உண்டு. அதுக்கு மேலே உள்ள அது நம்ம பாடிக்குள்ளே ஜீவனுக்கோ ஆன்மாவுக்கோ போகாது. ரொம்ப முக்கியங்க. இது வள்ளலார் இங்கே தான் நமக்கு வைக்கிறார் சரக்கு. அப்போது இந்த மந்திரத்தை எப்படி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், உண்மையான மந்திரம் என்று அவர் இறைவனிடத்திலே கேட்கிறார். உலகத்தில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. ஒரு சமயங்களுக்கும் மந்திரம் இருக்குது. நம்மளுடைய ஜாதிகளுக்கும் மந்திரம் இருக்குது. அப்போ மாதிரி இந்து மதத்தில் 2 பெரிய சமயங்கள், ஒன்று வைணவம், இன்னொன்று சைவம். சைவத்துக்கு ஒரு மந்திரம், வைணவத்துக்கு ஒரு மந்திரம். அப்போ கடவுள் கொள்கைகளில் எவ்வளவு வித்தியாசமான மந்திரங்களை இந்த நாட்டிலே படைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம உணரணும், நம்ம சிந்திக்கணும். எப்பா கடவுள் இருக்கிறவர் ஒருத்தருன்னு சொல்றீங்க, ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மந்திரத்தை சொல்றாங்களே. அப்போ இந்த மந்திரத்தினால என்ன லாபம், இந்த மந்திரத்தினால என்ன லாபம்? அப்போ ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்லுகின்ற பொழுது என்ன லாபம் என்பதை நாம் உணர்ந்தோமானால் வள்ளலார் சொன்ன மந்திரத்தினுடைய மகிமை அப்பதான் தெரியும். அதனாலதான் வள்ளலார் பேர் உபதேசத்தில் என்ன சொல்றாரு? இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான, நல்ல அந்த வார்த்தை கவனிக்கணும். முடிவான என்ன? இதுதான், இதுக்கு மேல எதுவும் கிடையாது. முடிவான இன்ப அனுபவத்தை சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தத்தமது உண்மையை, அதுதான் உண்மை. இது வெள்ளி சொன்ன மந்திரங்கள்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லாம சொல்றாரு. அப்போ தத்தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திரத்தை எனக்கு வெளியிட்ட வண்ணம் எனது மெய் அறிவின் கண். மெய் அறிவின் கண்ணா என்ன? உண்மையான அறிவு, பொய் அறிவினால் சொன்ன மந்திரம் அல்ல. அதோ மெய் அறிவின் கண் அனுபவித்து எழுந்த, நான் மற்றவங்கள மாதிரி ஒரு மந்திரத்தை மற்றவங்க படிச்சுட்டு சொல்ற மாதிரி நான் சொல்லலை, என்னுடைய அனுபவத்தினால் எழுந்தது. சாதாரணமாக நான் சொல்லலை, அனுபவத்தினால் எழுந்தது. அனுபவித்து எழுந்த உண்மை அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லாவரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது. இது நான் சொல்லலை. இது யார் சொல்றது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளை. கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். இதை விட ஒரு தெளிவு உலகத்திலே கிடையாது. அப்போ உண்மையான இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா மந்திரம். மற்ற மந்திரம்லாம் சாதாரண மந்திரம், இது மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்பதினால் ஜீவன் பாதுகாக்கப்படும். ஜீவன்னா இது உயிர். அதுக்கப்புறம் ஆன்மா பாதுகாக்கப்படும். இது மட்டுமா, ஆன்மாவிலிருந்து அருள் வெளிப்படக்கூடிய ஆற்றல் மிகுந்த மந்திரம். ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நானும் எங்கள் பையனும் போனோம். ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நாங்கள் போய் ஒன்றுமே சொல்லலை. அக்கா அழுவுது. மந்திரத்தை தான் மானசீகமாக சொன்னேன் நான். ஐயா, ஒரு ஜீவன் உங்களையே நினைத்து கொண்டிருந்தது, உங்களுடைய அருட்பாவை பாடிக்கொண்டிருந்தது,
உங்களுடைய சிந்தனை விட்டு மாறாக இருந்தது. இன்று இந்த மருத்துவமனையிலே அது துடித்து கொண்டிருக்கிறது. அது மருத்துவர்கள் என்ன செய்வார்களோ எங்களுக்கு தெரியாது. உலகத்திலே மகா மந்திரமான அந்த மந்திரத்தை நீங்கள் தான் சொன்னீர்கள். அந்த மந்திரத்தை நான் இங்கு சொல்லுகிறேன், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மானசீகமாக கண்ணீர் விட்டு நான் சொல்லிவிட்டு வந்தேன். இன்று அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். மந்திரம் சாதாரணமான மந்திரம் அல்ல. என்னுடைய பேரன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், அழுகையே நிறுத்த முடியல. 25 இன்னைக்கு அவனுக்கு 20 வயசாகுது. அமானுல்லா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து என்னென்ன பண்ணி பார்த்தாங்க. இப்போ கல்லூரி போய் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் நைட்டு கிளம்புறான், இன்ஜினியரிங் முடிச்சுட்டான். அமானுல்லா ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க. அவன் அமானுல்லா ஹாஸ்பிட்டலில் எங்கள் பேரன்னா குத்தகை, அந்த அளவுக்கு ஏதோ அடிக்கடி அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே கொண்டு போவோம். அவன் பிறந்த உடனே அந்த அழுகை யாராலுமே நிறுத்த முடியல. டாக்டர் வந்து என்னென்ன பண்ணுறாரு, மருந்து கூட நர்ஸு கொடுக்குறாங்க, நைட்டு பூரா நிறுத்த முடியல. அப்புறம் எங்கள் பொண்ணு பக்கத்தில் படுத்துருக்கிறா, எங்கள் மனைவி இருக்கிறா, எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்று நீங்கள் இந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டேன். உட்காந்துட்டு மந்திரத்தை தான் சொன்னேன், அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை இடைவிடாது சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த குழந்தையினுடைய குரல், அழுகை குரல் உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக நின்றது. இது சத்தியம், வேற ஒன்றுமே தேவையில்லை. ஏதோ அருட்பெருஞ்சோதி மந்திரம் என்பது ஏதோ வள்ளலார் ஒரு சாதாரணமாக எடுத்து சொல்லிவிட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் என்பது எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. உங்களுக்கு எந்த துன்பம் துயரம் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை மட்டும் இடைவிடாது சொல்லிட்டு இருங்க, ஓடி போயிடும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்த மந்திரத்தை வள்ளல் பெருமான், அதான் மெய்ப்பொருள். இந்த மந்திரம் தான் ஆண்டவனுடைய டைட்டில். ஆண்டவன் யார் என்பதையும் ஆண்டவருடைய பேரும் எது என்பதையும் கூட சொல்லுவதுதான் இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நீங்கள் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருந்தாலே அதுதான் தோத்திரம். வள்ளலார் என்ன சொல்றாரு? இடைவிடாது தோத்திரம் செய்து கொண்டிருந்தாவது. தோத்திரம்னா போய் உக்காந்துக்கிட்டு தவம் செய்யறது, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது அல்ல. ஒன்று அருட்பா படிங்க, மெல்லன வாசித்தல் வேண்டுன்றார். இரண்டாவது இறைவன் நினைத்துக் கொண்டிருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். ஏன்னா நம்மளுடைய அப்பாவை நினைக்கிறதுக்கு நமக்கு என்னங்க கஷ்டம்? அவருடைய குழந்தை நாம் என்பதை உணர்ந்து விட்டீர்களானால் பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த 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 உண்மையை நம்ம புரியணும். அதில் நம்ம ஏதோ நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உபகார கருவிகள். உபச்சாரத்தால் பெற்ற தாய் தந்தை என்பவர்கள். ஆனா உண்மையான தாய் தந்தை யார் என்றால் அருட்பெருஞ்சோதி தான். அங்கிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அவர் தான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தாங்குகின்றவர். அந்த உண்மை நமக்கு ஆழமா பதியணுங்க. அது பதியா இருக்கிற வேலையாகாது. ஏன் வள்ளலார் மற்ற மந்திரங்களை சொல்ல வேண்டாம், மற்ற வழிபாட்டுக்கு போக வேண்டாம்ன்றார்? மற்ற மந்திரங்களாலேயோ மற்ற வழிபாட்டினாலேயோ உங்களுக்கு அற்ப பிரயோஜனம் ஏற்படுன்றார். அதில் ஒரு லாபம் இருக்கலாம், அது அற்பமான லாபம். அப்ப அந்த அற்பமான லாபத்தை எதிர்பார்த்தீர்களானால் பெரிய லாபம் போய்விடும் இல்லைங்களா? 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது போயிடும். அப்போ எது நினைத்தாலும் நம்ம பெரிய நிலை. அதனால தான் இது பெரியது. நம்மளுடைய இயக்கம் என்பது சாதாரணமானதல்ல. உலகத்திலேயே உயர்ந்தது எது என்றால் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்கம், வள்ளலார் காட்டிய அருட்பெருஞ்சோதி மந்திரம் தான் உலகத்திலே பெருசு. இந்த உலகத்தை ஆள்வதற்கு வேறு சக்தியே கிடையாது. நேற்று கூட நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன், படிச்சிங்களா? நைட்டு 12 மணிக்கு தான் எனக்கு நேரம் கிடைக்கிறது. 12 மணி 1 மணிக்கு தான் மக்கள் வந்து எனக்கு எழுதுறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வீட்டில் இருந்தால் மெட்ராஸில் இருந்தால் கம்ப்யூட்டரில் அடிச்சிடுவேன், இந்த செல்ஃபோன்லேயே அடிக்கணும். நான் எழுதியிருந்தேன், ஆட்சியை யார் ஆள வேண்டும், ஆட்சியை யார் ஆள வேண்டும், நாட்டையும் நாட்டு மக்களையும் மற்ற உயிர் இனங்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நாட்டை ஆள்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் ஆன்மீகம் சார்ந்தவர்களே ஆட்சி ஆண்டு கொண்டு வந்தார்கள்.
ஆட்சி முறைகள் சட்டத்திட்டங்கள் முறையாக மக்களுக்கு நன்மை பயக்காமல் மதக்கலவரங்களாக, சமய கலவரங்களாக, ஜாதி கலவரங்களாக மாறின. அதனால் பல கோடி மக்கள் உயிரிழந்தார்கள். அதன் பின் அரசியல் கட்சிகள் பல உருவெடுத்தன. பல பல கொள்கைகளை முன்வைத்து மக்களை காப்பாற்ற மக்களே ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற கொள்கைப்படி மக்களுக்கு சுதந்திரம் என்னும் உரிமையை பெற்றுத்தரப்பட்டன. அந்த சுதந்திரம் பெறுவதற்கு பல கோடி உயிர்கள் பலியாயின. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு குடியரசு நாடு என்னும் சுதந்திர நாடு என்றும் பெயர் வந்தன. ஆனால் மக்களின் ஏழ்மையினாலும் வறுமையினாலும் அறியாமையினாலும் திருடர்களையும் கொள்ளக்காரர்களையும் கொலைக்காரர்களையும் குடிக்காரர்களையும் தேர்வு செய்து ஓட்டு போட்டு நாட்டை அழிப்பவர்களை ஆட்சியில் அமர வைத்துவிட்டு அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் உள்ளார்கள். இனிமேல் எந்த அரசியல் கட்சிகளாலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் எக்காலத்திலும் காப்பாற்றவே முடியாது. எனவேதான் நாட்டை ஆளும் தகுதி உடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளலார் தெளிவுபடுத்தி பதிவு செய்துள்ளார். கருணையில் ஆட்சி கடிகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்கர் ஆள்க, தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்று புரட்சி குரல் கொடுக்கின்றார். மக்கள் ஏற்றத்தாழ்வற்ற, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் அருள் பெற்றவர்கள் மட்டுமே நாட்டை ஆள வேண்டும் என்கிறார் வள்ளலார். இனிமேல் வள்ளலார் சொல்லுபடிதான் எல்லாமே நடக்கும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு சுத்த சன்மாரிகள் அருள் பெறுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி வருங்காலம் சுத்த சன்மாறு காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். மக்களை காப்பாற்ற சன்மாரிகளால் மட்டுமே முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கெல்லாம் அரசியல் வேண்டாம் என்பது நம்ம அறியாமை கோழைத்தனமாகும். ஆன்மீக வேறு அரசியல் வேறு என்று ஒதுக்கி விடாதீர்கள். அருளாட்சியின் மூலமாகத்தான் சாகா கல்வியை மக்களுக்கு போதிக்க முடியும். மக்களை கொலை புலை தவிர்த்து ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்ற முடியும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இனி வருங்காலம் சன்மார்க்க காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். சன்மார்க்க அருளாளர்கள் தான் நாட்டை நல்வழிக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வள்ளலார் வாய்மொழி என்றும் பலிக்கும். வள்ளலாரின் புரட்சி குரல் எங்கும் ஒலிக்கும். மகிழ்ச்சியுடன் வாழ்க மக்கள், வளர்க சுத்த சன்மார்க்கம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொள்ளா நெறியை உலகமெல்லாம் ஓங்குக. நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் அடித்தார். உலகம் பூரா போயிருக்கு. நிறைய பேர், அளவில்லாத பேர் அதுக்கு வரவேற்பு. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் இப்பொழுது விழிப்போடு இருக்கணும். இன்னொருத்தங்கிட்ட போய் கையேந்திர வேலை சன்மாரிகளுக்கு கிடையாது. நம்மகிட்ட எல்லாரும் கையேந்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும். சென்னையிலே இருக்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார்? 6வது வயதில் 7வது வயசில் எழுதுகிறார பாடல், என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறவும் என்று சொன்னார் இல்லையா? அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய அளவிற்கு நாம் வாழக்கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் சன்மாரிகள். ஆண்டவர் நம்மளை சும்மா உற்ற மாட்டார் இல்லையா? நம்மளுடைய தந்தை நம்ம சும்மா விட மாட்டார். நமக்கு வேண்டியதெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவரை நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இனிமேல் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காமல் சுத்த சன்மார்க்க நெறி என்ன என்பதை அறிவுபூர்வமாக அறிந்து பழைய குப்பைகள் எல்லாம் ஓரமாக தள்ளிவிட்டு உண்மையான மெய்ப்பொருள் எது என்பதை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை பயணம் செய்வோம். பின்னாடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை காவல் காத்து கொண்டே இருப்பார். இது சத்தியம். புரியுதுங்களா? இதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் இதுவரையில் எத்தனையோ வாழ்ந்திருக்கலாம், என்னவோ பண்ணியிருக்கலாம். இனிமேல் நமக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. மெய்ப்பொருளை தொடர்பு கொள்ளக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு இறுதியிலே நம் உயிரை காப்பாற்றக்கூடியது. நீ எவ்வளவுதான் இந்த உலகத்தில் சம்பாதிச்சாலும் உயிரை காப்பாற்ற முடியுமானா காப்பாற்ற முடியாது. உயிரை காப்பாற்றாத வாழ்க்கை எதுக்கு சார்? அப்ப உடம்பையும் உயிரையும் காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை நெறியை நமக்கு வள்ளல் பெருமான் தந்திருக்கின்ற பொழுது நாம் ஏன் அசட்டையாக இருக்க வேண்டும்? இல்லைங்களா? வள்ளலார் ஆனாலும் சொல்றாரு, விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், விட்டிடவும் மாட்டேன், உன் பதத்துணையை பிடித்தேன். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு வைராகத்தினுடைய அவருக்கு சொல்லி நாம விட்டுட்டு இருந்தோம். யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அந்த தவறுகளை நீக்கி நீங்கள் இனிமேல்
அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற மெய்ப்பொருளை இடைவிடாது தொடர்பு கொண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஏன்னா அவர் நிறைய நேரம் பேசினால நம்ம அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். ஏன்னா எல்லோரும் நீங்கள் வீட்டுக்கு போகணும். நம்ம பேசுவோம் அடிக்கடி. நான் வேற ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி இந்த ஜோதி தரிசனம் பற்றி ரொம்ப விளக்கம் கொடுக்கலான்னு வந்தேன். அது ஒன்றும் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்குது. வள்ளல் பெருமான் எதற்காக ஞான சபையை கட்டினார், அங்கே வழிபாட்டு முறைகள் என்ன, அந்த வழிபாடு முறைகள் எப்படி உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அப்போ அந்த வழிபாட்டு முறைகள்னால நமக்கு என்ன லாபம் கிடைக்குது. தினமும் தைப்பூசம் மட்டும்தான் வள்ளலார் ஜோதி தரிசனம் காட்ட சொன்னாரா, மாத பூசம் மட்டும்தான் வள்ளலார் காட்ட சொன்னாரா, அப்போ மற்ற நேரங்கள்லாம் சபையை சாத்தி வைக்க சொன்னாரா? எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மூடி மறைத்து நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் விழிப்புணர்வு இன்னும் தேவை. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கக்கூடிய ஆளை வெளியே தள்ளியிருக்கோம். இனி இன்னும் மாற்றக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வருகிறார்கள், ரஷ்யாவிலிருந்து வருகிறார்கள், வெளிநாட்டிலிருந்து சன்மார்க்கத்தை பார்க்க வேண்டும், வள்ளலாருடைய சத்திய ஞான சபை பார்க்க வேண்டும் வருபவர்களுக்கு கதவு தாளிட்டப்பட்டு கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? நான் 11:30 மணிக்கு தான் நான் வழிபாடு பண்ணுவேன், 7:30 மணிக்கு தான் வழிபாடு பண்ணுவேன், தைப்பூசம் மட்டும்தான் 7 திரையை நீக்குவேன். இப்படி என்றால் இப்போ நம்ம என்டோமெண்ட் போர்டு செஞ்சு கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து வழிகாட்டியவருடைய குற்றம். அப்போ வடலூர் சத்திய ஞான சபை தினம் ஜோதி தரிசனம் காட்ட வேண்டுமா, இல்லை அது அந்த 8 கதவை திறந்து வைக்க வேண்டுமா, எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக தெரிந்து கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு சத்திய ஞான சபையினுடைய உண்மை விளக்கத்தை வெளிப்படையாக கொடுக்க வேண்டும். அதை மக்களுக்கு போதிக்க வேண்டும். அதில் சில பிரச்சனைகள்லாம் கூட வரும். ஏன்னா வள்ளலார் சொன்ன வழிபாட்டு முறைகள் வடலூரில் இருக்கிறதா என்பதை எல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அப்படியே நம்ம எதுவுமே கிடையாது. தைப்பூசன்றதே வள்ளலார் சொல்லலை. கிடையாது கிடையாது. இங்கே பேருபதேசத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த ஒரு வரியிலும் நமக்கு உண்மைகள் இருக்கிறது. வள்ளலாருடைய நம்ம சொந்த கருத்துக்கு போக வேண்டியதில்லை. வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார், உரைநடை பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறார், பாடல்களில் என்ன சொல்லியிருக்கிறார், சத்திய ஞான சபை எந்த நோக்கத்திற்கு கட்டினார், எதற்காக எண்கோண வடிவமாக கட்டினார், 8 கதவுகள் ஏன் வைத்தார், இல்லைங்களா? அப்போ ஒரே பக்கம் கதவை வச்சுட்டு எல்லாத்தையும் சாத்தி போட்டு ஒரு பக்கமாக ஜோதி தரிசனம் காட்டி போகலாமே. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, மாற்ற வேண்டியது நிறைய இருக்கிறது. அது ஒரு 10-50 பக்கம் ஒரு புக்கே சன்மார்க்க சத்திய ஞான சபை விளக்கம் என்ற ஒரு நூலை வெளியிடலான்னு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் கம்ப்யூட்டரில். அது ஒன்றும் நிறைய ஆல்ட்ரு பண்ணி இந்த சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தணும், என்டோமெண்ட் போர்டுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்போ திடீர்னு வரான் அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன் வரான், வள்ளலாருடைய கொள்கை தெரிஞ்சுக்கணும், சத்திய ஞான சபையினுடைய அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கணும், அந்த ஜோதி எப்படி வச்சுருக்கிறாரு, எதுக்காக வச்சுருக்காரு, ஏன் மற்ற இடங்கள்லாம் சபையை வச்சாங்க, அது சர்ச்சை வச்சாங்க, மசூதி வச்சாங்க, ஆலயங்களை வச்சாங்க. அப்போ வள்ளலார் மட்டும் ஏன் இப்படி எண்கோட வடிவச்சல் அவன் ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது அவனுக்கு நம்ம சாத்தி வச்சுட்டு மேலே என்ன சொல்லுவான்? அப்போ உலகம் முழுவதும் பரப்பணுன்றதான வள்ளலாருடைய கொள்கை. உலகமெல்லாம் ஒளி நெறி பெற்றிடன்றாரு. அப்போ ஒளி நெறி உலகம் பூரா போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு நிறைய பணிகள் இருக்குது, அதுக்குண்டான வேலைகளை நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிறவியில் வள்ளலாருடைய கொள்கைகளை முழு மூச்சாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் நம்ம வேலை என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி, நீங்களெல்லாம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் பெற்று என்றென்றும் நீடூழி வாழ வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உங்களையெல்லாம் மேல் மேலும் வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஈரோடு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திற்கு என் நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.